யாழ்ப்பாணத்து கல் ஸ்ரீலங்காவில் வந்து கல் ட்ரை பண்ண இங்கே வந்து கல்லை வாங்கி கொண்டு வந்தது குடிச்சது போதும். நல்லா இருக்கும் ஆசையாக யாராதான் பையன் காலி. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா பிரதர் தான். கசுருனா கடற்கரைக்கு வந்திருக்கோம் மண்ணையோட. இப்போ கூழ்கள்லாம் காய்ச்ச போகிறோம். எப்படி இருக்கு இந்த இடம்? இந்த இடம் சூப்பராக இருக்குது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும் தான் ஒரு 6 பேர் இருக்கோம். கூழ் காய்ச்ச போகிறோம் இந்த இடத்துல. கூழ் காய்ச்ச போகிறோம். கூழ் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். வீடியோவில் பேர் மட்டும் தான் பார்த்தேன். அதனால் நேரில் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் வந்தால் வாங்க கட்டாயம் வீட்டை வரலாம், பயப்பட தேவையில்லை. இப்படி கூழெல்லாம் காய்ச்சி சமைச்சு சாப்பிடலாம், அடிக்கலாமா தெரியும். இந்த வயிற்று பகுதியில் கொழுப்பு இருக்குமே நம்மளுக்கு. அதான் கொழுப்பு. எல்லாத்தையும் போட்டு அவிக்க விட்டுட்டு நல்லா வட்டிட்டேன், எல்லாம் கரைஞ்சிடுமோ. மீன் வந்துருச்சு, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணுறது தான். கொதிக்க விட்டுட்டு பிறகு ஒடிகள் மாவையும் புளியையும் கரைச்சி விட சரி. புளியை கரைச்சி கொஞ்சம் கொதிச்சுன்னா பிறகு வைக்கணும். அப்புறம் அந்த செத்த மிளகா அதுதான் அந்த மிளகாய் தூளை இதையும் போட்டு சேர்த்து உப்பு போடுங்க, அதை போட்டு அந்த ஒடியல் மா இருக்குல்ல, அதை கழுவி எடுப்பிடும். அது என்ன இது? அது இப்போ தண்ணி ஊற்றி ஒடியல் மாவுக்கு சும்மா கழுவி மட்டும் கொஞ்ச நேரம் ஊற மேலே அந்த இது சாயம் பெறும். அந்த சாயத்தை எடுத்து புளியில் ஊற்றி போட்டு அதை ஊற்றுன்னு மற்ற பெலாக்கொட்டையில் அது போடுறோம். மா இல்லை, சில பெலாக்கொட்டை போடுவினோம். வேற என்ன முக்கியமான பொருட்கள் அதுல போடுறது? அது சில பேர் கனவாயில் போடுவேன், சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படி என்ன ஓடல் சாரவே என்னது போடுவோம்னா நாங்கள் போட்டு சமைப்போம். மற்ற இப்போ இதில் இந்த மீன்கள் எல்லாம் போடுறீங்கல்ல, இதில் வந்து எல்லாம் கரைஞ்சிடும். எல்லாம் கரைஞ்சிடும். அப்போ மீனாக பேர் எல்லாம் கரைஞ்சிடும். அப்படியே கரைஞ்சிடும். கரைஞ்சி முள்ளு எல்லாம் முள்ளு அப்படியே கரைஞ்சி முள்ளு அப்படியே நாங்கள் அந்த துளாவைக்க கடுமையாக துளாவாட்டி முள்ளு அப்படியே அந்த பெரிய முள்ளுகள் அப்படியே வரும். அப்படி சரி சரி. நீங்கள் அடிக்கடிலாம் காய்ச்சிருப்பீங்களா? நான் வரேன். இப்போ நீங்கள் வளமையாக என்ன இது செய்யுங்க, சமையலோ இல்லாட்டி? நாங்கள் சமைக்க போகிறோம். சமைக்க போவீங்க? எங்கெங்கே போவீங்க? மண்டபத்தில் போகிறது, வீடுகளில் ஊடக்கு வந்தால் போகிறது, கோயில்களுக்கு போகிறது. இந்த கிளவா மீன் இருக்கல்லோ, கிளவா மீன் எதுக்காக வேண்டி முக்கியமாக சொல்கிறோம் எல்லாரும்? அது ஏன் போடுறது? அது என்னென்னு சொன்னால் இப்போ சதை கூட வேணும். சதை மீன் தான் கூழுக்கு நல்ல சதையாக இருக்கும். அதான் சின்ன மீன்கள் குறிப்பாக போடுறது கூட தானே. சரி சரி, ஓகே ஓகே. உடைச்சது மீனை வந்து கழுவ போகிறாக்கா. நல்ல பெட்டியா சதை, என்ன நல்லா இருக்கு. இந்த சுங்கன் எதுக்கு போடுறது? சுங்கன் கூழுக்கு கூடுதலே அந்த முள்ளு குறைவல்ல. முள்ளு குறைவான மீன்களுக்கு நல்ல. இப்போ என்னென்ன போட்டீங்களாக்கா அவளுக்கு? அண்ணா எல்லாம் போடுபடுது. இறால், நண்டு, மீன் எல்லாம் போட்டாச்சு. நல்ல இதாக வேறு இருக்கமா கடற்கரையா? எப்படி ஒரு லொக்கேஷன் பாருங்க, அமைப்பை பாருங்க. பீச், கடற்கரை. நீங்கள் இப்படி வந்தால் உங்களுக்கு இதுலேயே கடற்கரையில் கூழ் காய்ச்சி கடலில் குளிக்கலாம், கடலில் இந்த கட்டு மரத்தில் குடிக்கணும், காட்டலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா ஏறலாம்.
கவர்னர் இந்த பீச்சில் இப்போ இந்த மீன் தொழிலாளர்கள் நிலைமை எப்படி? நிலைமை இப்போ கொஞ்சம் குறைவு மீன்பாடுகள் எல்லாம். ஏனென்றால் மீன் இப்போ கொஞ்சம் காற்றுகளால் அந்தந்த சீசனை கடிக்காததால் கொஞ்சம் மீன்பாடுகள் கொஞ்சம் குறைவு. மற்றது இப்போ நீங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து அப்படி கட்டு மரத்தில் அதுக்குரிய இதை வாங்கிட்டு கட்டு மரத்தில் சுற்றி காட்டுறது, மற்றது கூழ் காய்ச்சறது ஒழுங்குபடுத்துவீங்களோ? ஆமாம், இப்படியெல்லாம் செய்யலாம். ஆமாம். வேறு என்னென்ன இதுக்குள்ளுக்கு என்னென்ன இந்த கடற்கரைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? புது கடற்கரைக்கும் இதுக்கும் எல்லாம் இதுதான் முதல் பீச் என்று இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் பழைய பீச் என்று இருந்தது. இப்போ அங்கே புது பீச் என்றோடனே அங்கே அந்த கடையலுகள் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் இப்போ மிஞ்ச வார குறைவு. அப்படி நேராக விறகு வைக்கக்கூடாதுவா? சரி. காற்று தான் பிரச்சனை. அடிக்கிற ஒன்றும் மிளகு இல்லை பார்த்தீங்களே. என்ன பிரச்சனை? காற்று. சாம்பலுக்கு மண்ணெண்ணெய் போட்டா 10 பேனா சாம்பல் இது? சாம்பலுக்கு தான் சிரட்டையில சாம்பல் அது இல்லை, இந்த எடுத்து சாம்பல் மண்ணெண்ணெய் சிரட்டைக்காய் சாம்பலை போட்டு சிரட்டைக்காய் அப்புறம் மண்ணெண்ணெய் சரி. அதுக்கு பிடிச்சதான் ரொக்கெட் தான். வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி அடுப்பு மூட்டி அதில் வந்து பானையை வச்சுட்டாங்க. இப்போ அது எவ்வளோ நேரம் வேகணும் இது? அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. காணுமோ வாங்க மேலால தான் இல்லை. முடியமாக தண்ணிக்க போட்டு அடித்து ஊற விடும். இந்த ஒடியல் மான் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற விடுறாங்க. காற்றுக்கு பறக்குது. ஏனக்கா ஊற விடணும்? இந்த ஊற விட்டால் தானே இந்த சாயம் இல்லாட்டி இந்த இது கயிறுமா கயிறும் கயிறும்னா கசக்கு இந்த கட்டிக்க தண்ணீர் அந்த மாவொட்டு பட்டுதான் அது என்ன மேலே வந்துருக்கு பெனங்கிழங்கு தும்பு மாவுலேயே இருக்கும். சரி சரி சரி. இது கொஞ்ச நேரம் மூணுனா தான் மேலே சில பேர் வந்து இப்படி 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 ஆட்டி இருந்தா அது என்னது? இந்த கருப்பாவதும் கழிவு அது போகும். அது இனித்தான் நாங்கள் எடுப்போம். அது கடைசி. இது இப்போ மாவோடு தண்ணி கலந்து போடுவோம். நிறைய வேலை எல்லாம் அடைஞ்சு வருவேன். நிறைய வேலை இருக்கு அப்போ. சரி, இது கொஞ்சம் எல்லாம் அடைவேன்டா கீழமா கீழே போவர் தண்ணி அந்த கயர் தண்ணி மேலே வரும். அந்த கயர் தண்ணி சாயம் உப்பு இப்படி பார்க்கும் வந்துட்டுது. ஏதோ ஒன்று உராயிர மாதிரி புளி விட முடியும். இனி புளி இல்லை பூச்செடி சரிதான், கிட்டத்தட்ட சரியா இருக்கு. ஆனால் உப்பு சில நேரம் நண்டில் அடக்கிற சுவரம் பிறகு நீங்கள் ஆற வைக்க இந்தா இதுக்கு தான் லேட் ஆயிருக்கு போல. அங்கே நீங்களாக்கா சுற்றி போட்டு வரீங்க. இது என்னென்ன சொல்றேன்னு பிலாவோ இதெல்லாம் போட்டு குடிக்கிறதா? சாப்பிடுறதுக்கு பிரிம்பா செய்யறது. இது நம்ம ஊர்லயே இருக்கு. குடிக்கிறதுக்கு அது சரி பதன். இது குடிக்கிறதுக்கு செய்யறது, சாப்பிடுறதுக்கு ஓலையில செய்யறது. அது கொஞ்சம் அந்த இதே மாதிரி செய்து இப்படி வளைவா வேணும் அது முன்னுக்கு. இது உங்களுக்கு எது? ரெண்டா கூட வாங்கிடலாம். அந்த காலத்தில் கூழும் கல்லும் பண்ணுறவ அன்னையிட்ட கேட்டு பார்ப்போம். சொல்கிறீங்களோ? சரிங்க. கூழைக்கும் கல்லுக்கும் என்ன தொடர்பு? என்னன்றதை தெரியாது. இன்னும் புளி கரைச்சி ஊற்றுறாங்க. என்ன கூட ஒரு மண்ணுக்கு வித்தியாசம். அதுக்கப்புறம்
அந்த காய் அது என்ன காய் ப்ரோ சொன்னீங்க? பைத்தங்காய். பைத்தங்காய். பெரிய நண்டு இருந்தല്ലോ கரைச்சி ஓட்டுதோ. பெரிய நண்டுல உள்ள கரைஞ்சி போச்சு. சின்னதெல்லாம் நல்லா இருக்கு, அதை பார்க்க ஆசையாக இருக்கு. பைத்தங்காய் அந்த மீன் துண்டுலாம் பெருசாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஊற்றிட்டாங்க. ஃபுல்லாக ஊற்றி இதோட அவ்வளோதான் முடிஞ்சா. சரி இனி கொதிக்க வச்சு இது கொதிக்க வைக்கிறது. இனி கொதிக்க வைக்கிறது. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்க. கொஞ்சம் தண்ணி ஒரு முருகும். இன்னும் தண்ணி வரணும். தூள் குடிச்சா குடிச்சு கொண்டே இருக்கணும் போல இருக்குமே. இறால் நல்லா வந்திருக்கேண்ணா. ஆள் வேக 8 நிமிஷம் போதும். நல்லா இருக்கு பார்க்க ஆசையாக இருக்கு. ஓகே, இது என்ன இடம் ப்ரோ? இது காரநகர். எந்த இந்த பீச்சுக்கு என்ன பேர்? கஜுர்னாவி. கசுரு இல்லை, அது பீச். இது என்ன பழைய பீச்? பழைய பீச். கசுருன்னா தேங்காய் சுட்டுண்ணா. கொஞ்சம் போடலாமா? நல்லா இருக்கு, முருகலா சாப்பிடுவாங்க. அவர் குடிச்சு கொண்டு சைட்டு இந்த அதோட போடணும்னா போடு. அதில் சொல்லுங்க. முடிச்சிட்டு வதக்கணும். கைஸ் ஓவர் டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:46 முடிஞ்சு இறக்க போகிறாங்க. எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட எடுத்த இல்லாமா நேரம் எடுங்க நீங்கள் இருக்குது அவ்வளோதான். ஆனால் அந்த களித்தன்மை மரவள்ளி போட்டுக்கணும் கூட. பாருங்க ஒரு இயற்கை பொருட்கள். பலாக்கொட்டை சுடுறாரு. என்னடா பலாக்கொட்டை என்ன செய்கிற நீங்கள்? சுட்டு போட்டு அதோட சாப்பிட்றதோ? பணம் ஓலை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. தண்ணி இருக்கு, நான் ஊற்றிடுவேன். அது தண்ணி தண்ணி எப்படி அப்படியே குடிக்கிறது யார் இது? இந்தாங்க ப்ரோ, எடுக்கிறீங்களா? அப்படி வச்சுனா தானே. ம் பாருங்க தெரியுது ஒன்றுலாம். சுடு, ரொம்ப சுடுது. இப்போ குடிக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் குடிக்க முடியாது. சரி ஆங்கிள் உங்களோட கேமரா ஊற்று ஊற்று ஊற்று. ஆ சரி. கேஸ் ஃபைனலி நம்ம யாழ்ப்பாணத்தோட ரொம்ப மோஸ்ட் சிக்னேச்சர் ஃபுட்டான கூழ் வந்து அது என்ன இது ப்ரோ? ஒடியல் கூழ். ஒடியன் கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? சம ஒரு சீ ஃபுட் சூப் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன். இப்போ இதை காட்டுங்க ப்ரோ கிட்ட. வா ஓகேவா? இங்கே பாருங்க கைஸ், அதில் போட்டிருக்க இறாலாம் எவ்வளோண்டா இருக்குன்னு. இருங்க, அந்த நேச்சுரல் ஸ்பூனை யூஸ் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும். இறால் சாப்பிட்டுட்டீங்களா? இறால் தான் வரல, கீழே கிடக்கும். அண்ணா இறால் இந்த அவன் எடுத்து போட்டுருவாங்க. பெரிய இறாலாக போட்டுருவாங்க. இந்த அதுக்குள்ள இஞ்சி அடகு நண்டு அப்படியே இருந்தாலும் போட்டுருங்க. அந்த ஒரு நண்டை போட்டு விடுங்க, அப்படியே காட்டிடுவோம். நண்டு எறா மட்டும் இருக்கான்னு பாருங்க. நண்டை விட்டாச்சி காட்டைக்கு நல்லா. கிழங்கு ஏதோ மாட்டிச்சுன்னா நல்லா இருக்கு. கிழங்கு அந்த இருக்கு கரெக்டு. மிரக்கறீங்க தான் போதுண்ணே. கைஸ் இது 2வது ரவுண்டு. இங்கே பாருங்கள், இப்போ தான் இதில் ஹைலைட்டாக எல்லாமே வந்திருக்கு. எறா தான் பையன் காலி ஆகிட்டான். இதாக இருக்குது மரவள்ளி. அதை பார்த்துட்டேன். எறாவும் இருக்குது. சுடுது, அதனால் கையை ஃபுல்லாக வைக்க முடியல. அதனால் மரவள்ளி கிழங்கு. ஆஹா, சான்ஸே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ். நான் எவ்வளவோ சீ ஃபுட் சூப் குடிச்சிருக்கேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சூப் தான். ஸோ இங்கே கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹைலைட்டாக இருக்குது கைஸ். அதில் அவங்க காரமாக இருக்கிறது தான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு நார்மலாகவே ஸ்பைசியான ஃபுட்ஸ் தான் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். சுடா சுடா அப்பா நல்லா இருக்கு. வேறு வந்து வீடியோவில் சொல்லிக்க எனக்கு வாய் ஒன்று. அது சுடா சுடா சாப்பிடலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஓகேண்ணா, இது மீன் 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 இது என்ன மீன் பேர் என்ன? அது 2-3 மீன் போட்டாங்களே. ஏதோ மீன் தான். உண்மையெல்லாம் நல்லா இருக்கு. நான் பொய்க்கு சொல்லல, உண்மையில அப்படி இருந்தாலும் ப்ரோ சரியான டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். நல்லா நான் இவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட அந்த செய்தா கையா இந்த அக்காவுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 7 மதியம். என்ன காரணம்டா, சந்தைக்கு போய் படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் இந்த சேனல்லையும் பார்க்கலாம், நீங்கள் போட்டு விட்றேன். மற்ற தலை இருக்குது, மீன் இருக்குது, நண்டு இருக்குது. இல்லையா? நல்லா என்ன மாதிரி நீங்கள் உணர்வீங்க இந்த இடத்தோட மக்களோட வாழ்க்கை, மக்களோட பாட்டு? தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு தமிழனா நான் ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கொழும்பு போகாமல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. இங்கே இருக்க நம்ம தமிழ்
ஆளுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் கேட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களோட கல்ச்சரில் நானும் ஜாயின் பண்ணி, அதுவும் யாழ்ப்பாணத்தோட தமிழ் மக்களோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த ஒடியல் கூழை வந்து ட்ரை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து காலையிலேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு இடமா போய் பார்த்து அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து அதை குக் பண்ணி அதை சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு குக்கை வச்சு அதை பண்ணி இப்படி டேஸ்ட் பண்ணுறப்ப அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லாருமே சாப்பிட்டு இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை டேஸ்ட் பண்ணி ஆகணும். முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் சரி எல்லாரும் பயப்படாமல் வரலாம் நம்பி. அது உண்மைதான். இங்கே நான் வந்த வரைக்கும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை கைஸ். ரொம்ப சேஃப் தான். நம்ம சிட்டியில் இருந்தாலும் சரி, நான் சிட்டி விட்டு அவுட்டரில் வந்தாலும் சரி, எல்லாருமே வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்கெலாம் வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. சரி அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. நன்றி, உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா பிரதர் தான். அவர் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நன்றி அண்ணா. ஏன்னா நான் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், யாரையுமே நான் வந்து திரும்பி போங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவு இதன்றேன், அதை நீங்கள் நம்பி வரலாம். இப்போ இந்த கூழ்னா தண்ணியாக குடிக்கலாம். குடிக்கலாம். நான் குடிங்க, நீங்கள் குடிங்க. அப்பா நானும் இவ்வளோ நானும் குடிச்சிருக்கேன், பொய்யுக்கு சொல்லல. அந்த கார சாரம் உப்பு எல்லாம் சரியான அளவில் இருக்குது. நான் வளமையாக ஃபுட் வீடியோ போடுறதா சும்மா எடுத்து போட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி சொல்ல எனக்கு தெரியலை, அந்த சொல்லி பழக்கமான அன்னைக்கு தான் தெரியும். என்ன பேர் ஃபுட்டி பிராவு வந்து அவருக்கு தான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட சேனலில். ஆனால் இன்றைக்கு தான் நேரம் வாக்க இவரோட என்ன தொடர்பு கொண்ட ரெண்டு வாங்கி கிடந்தது. சரி மெட்டாக்கள் எல்லாம் பசியோட இருக்கிறோம். குடிச்சிட்டு கல் சொல்லலாமே உங்களோட கல்லை அன்னைக்கு கல்லும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். நான் குடிக்க மாட்டேன், நான் அண்ணன் குடிப்பேன். குடிக்கதான் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் கல் தடை. ஆனால் இங்கே வந்து அரசாங்கமே சட்ட ரீதியாக விற்கலாம் அனுமதி. அதையும் பார்ப்போம். அதான் சக்கையை கொஞ்சம் அதுக்கு அப்படியே வச்சு பிடிச்சி கொண்டு நான் கீழே இருக்கேன், பிடிச்சி பார்ப்போம். அண்ணையாக்களோட இருந்து கொஞ்சம் வேறு ஒன்று. ஐயா ஓ வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா சொர்க்கத்துக்கு போயிட்டார். அது வேறு ஊற்றி கிட்ட கொண்டு வாங்க. ஓகே ஓகே சார். சரி இங்கே பாருங்க. அப்பா குடிச்சா குடிச்சு கொண்டே இருக்கணும் உனக்கு. உண்மையில் நல்லா இருக்கு. நான் அப்போ சொல்லி அண்ணன் எப்படி இருக்கேன். வேற லெவல் சிராட்டை. உண்மையில சிராட்டையில் குடிக்க இன்னும் தனி சுகம். இது கொஞ்சம் அண்ணன் இந்த சிராட்டியை பறிச்சு நான் குடிக்கிறேன். நல்லா இருக்கு. அவ்வளோதான் டீமோட உட்காந்து ஃபுல்லாக குடிக்க வேண்டியதுதான். அதுதான் வாங்கோ ஜாலியாக இருக்காரு. சிராட்டை நல்லா இருக்கு. அவ்வளோவா இதை குடிங்கள். கல் தான் டேஸ்ட். அதுதான் இந்த இனிப்பாயிடு. 10 பேர் சீவின வேண்டாம், 10 பேர் கல் கொண்டு ஒரே பானையில் வைப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு பானையில் வச்சு அந்த ஒரு பானை கல் அப்படியே வாங்கி குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். கல் பாருங்க, அண்ணன் கல்லை முடிச்சுட்டார் பாருங்க. இந்த மாதிரி 2 ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் வந்து கல் ட்ரை பண்ணேன். இங்கே வந்து கல்லும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் லீகலாக, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து இது இல்லீகல், அதனால் கல்லே விற்க மாட்டாங்க. பட் இங்கே கேரளாவில் விற்பாங்க. நீங்கள் நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துருக்கலாம். திருவனந்தபுரமில் வந்து கல் ட்ரை பண்ணியிருப்போம். அதோட யாழ்ப்பாணத்தில் இங்கே கல் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இங்கே லீகலாகவே அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு அங்கே தான் அந்த கல் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அதை விற்கிறாங்க. ரொம்ப லீகலாக கவர்மெண்ட்டுக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருந்தது. சொட்டு ஒரு மூடி குடிச்சு காட்டுங்க. ப்ரோக்கு ஒரு மூடி குடிக்கணும். குழந்தைய நான் ஒரு மூடி குடிக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ முடிச்சு படிக்காது. அப்போ அப்படியே ஊற்றிடணும். அப்பா நல்ல டேஸ்ட், நல்லா இருக்கு. மூத்த காட்டு ஊற்றுங்க வாங்க. இதான் மாதிரி யாழ்ப்பாணத்து கல் நான் குடிக்கிறேன்ல, குடிக்கிறதும் பிள்ளை இல்லை. அதாவது கல் முடிக்க கொள்ளுன்னு இல்லை, மேலே மூத்த காட்டிக்கணும். நீங்கள் ஓட்டிப்பீங்களா? சரிங்க நான் காட்டுறேன். படிங்க. கல் குடிக்கிறது வேண்டாம், நல்லா இருக்குது. என்ன தமிழ்நாட்டில் தடையല്ലോ, தமிழ்நாட்டில் தடை. அதான் இந்த கல் இருக்கு, இது எப்போ ரக்கினது?
இது வந்து காலையில் வரை காலையில் வைக்கணும். இப்போ காலக்கல்லுக்கு பின்னர கல்லுக்குமே என்ன வித்தியாசம்? காலக்கல் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். குறைவாக வரிக்குமா கூட இல்லை, வெறுப்பு தன்மை வராது. ஆனால் இல்லை இப்போ பலவேற்ற கல்லையும் சேர்த்தா தான் அந்த வெறுப்பு தன்மை உருவாகும். அப்படி எல்லா பெனக்கால் தனிப்பெனைன்னு சொன்னால் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும், உடலுக்கு நல்லது. நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஒரு கொஞ்சம் தனிப்பெனை இதுகளுக்கு குடிக்க போகிறீங்களா? நான் செய்து இல்லை குடிங்க வைக்கிறேன்.